இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல் கேள்வி, மேரா யுவ பாரத் இணையதளத்திற்கான இலக்காக நிர்ணய நிர்ணயிக்கப்பட்ட பிரிவினர் யார்? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பழங்குடியினர், ஆப்ஷன் பி இளையோர்கள், ஆப்ஷன் சி தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆப்ஷன் டி மாணவர்கள். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். மேரா யுவ பாரத் இணையதளத்திற்கான இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட பிரிவினர் யார்? கேள்விக்கான சரியான பதில் இளையோர்கள். இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார்? உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெயசிந்தா ஆர்டென், ஆப்ஷன் பி சாண்ட்ரா மைசன், ஆப்ஷன் சி சன்னா மரின், ஆப்ஷன் டி ஷேக் ஹசீனா. உலகில் அதிக காலம் பதவி வகித்த பெண் அரசாங்க தலைவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஷேக் ஹசீனா. மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தேசிய ஆயுர்வேத தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய ஆயுர்வேத தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நவம்பர் 12, ஆப்ஷன் பி நவம்பர் 13, மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி நவம்பர் 8, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி நவம்பர் 10. தேசிய ஆயுர்வேத தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் நவம்பர் 10. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பின்வரும் நாடுகளில் நிதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் கருப்பு நிற பட்டியலில் பட்டியலிடப்படாத நாடு எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான், ஆப்ஷன் பி வடகொரியா, ஆப்ஷன் சி ஈரான், ஆப்ஷன் டி மியான்மர். பின்வரும் நாடுகளில் நிதியியல் நடவடிக்கை பணிக்குழுவின் கருப்பு நிற பட்டியலில் பட்டியலிடப்படாத நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் பாகிஸ்தான். 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ குல்தீப் யாதவ், ஆப்ஷன் பி ஜஸ்பிரித் பும்ரா, ஆப்ஷன் சி ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆப்ஷன் டி முகமது ஷமி. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில் முகமது ஷமி. 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ சுஷ்மா சிங், ஆப்ஷன் பி பியூஷ் சமரியா, ஆப்ஷன் சி சின்ஹா, ஆப்ஷன் டி ஹீராலால் சமரியா. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் பதவியேற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஹீராலால் சமரியா. இன்னைக்கான 7வது கேள்வி, உயர்கல்விக்காக அமெரிக்கா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது?
உயர்கல்விக்காக அமெரிக்கா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி வங்காளதேசம். உயர்கல்விக்காக அமெரிக்கா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. இன்னைக்கான கடைசி கேள்வி, தேசிய மாணாக்கர் படை எப்போது நிறுவப்பட்டது? தேசிய மாணாக்கர் படை எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1956, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1947. தேசிய மாணாக்கர் படை எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 1948.